வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். அப்போ ராத்திரி 1 மணி இருக்கும். இருட்டா இருந்த அவனோட ரூம்ல பயத்தோடையும் குழப்பத்தோடையும் படுத்துக்கிட்டு இருந்தான் பெஞ்சமின். இந்த வீட்ல இருக்கலாமா இல்ல உடனே இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாமான்னு சரியா முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தான். எங்க போனாலும் அது நம்மள விடாதோன்ற ஒரு பயமும் அவனுக்குள்ள இருந்துச்சு. வீட்டை விட்டு ஓடி போக நினைக்கிற அளவுக்கு அவனோட வாழ்க்கையில அப்படி என்ன நடந்துச்சு? அவனோட சொந்த வீட்டுல எதை பார்த்து யாரை பார்த்து அவன் பயப்படுறான்? அவனுக்கு எது சரியான முடிவா இருக்குன்றத நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? அவனோட பேரு பெஞ்சமின். வயசு 25 ஆச்சு. ஒரு சின்ன டவுன்ல அவனோட அப்பா கூட வாழ்ந்து வந்தான். அவன் ஸ்கூல் படிக்கும் போதே அவனோட அம்மா உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாங்க. அவனோட அப்பா தான் அதுக்கப்புறம் அவனை வளர்த்தாரு. அவனோட ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவனோட அப்பா கவர்மெண்ட்ல ஒரு சின்ன வேலையில இருந்தாரு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனை வளர்க்கவும் செஞ்சாரு. ரீசெண்டா தான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க ஆரம்பிச்சாரு. பெஞ்சமின்க்கு சிட்டிக்கு போய் ஒர்க் பண்ண ஆசை தான். சிட்டிக்கு போனா கண்டிப்பா ஒரு நல்ல வேலை சில வாரங்கள்ல கிடைக்கும் தான், பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஆனா அவனோட அப்பாவுக்காக தான் அவன் போகாம இருந்தான். அவருக்கும் வயசாகி இருந்தது. இவனை விட்டா அவருக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. சில நண்பர்கள் மட்டும் எப்பயாவது வந்து பார்த்துட்டு போவாங்க. மற்றபடி ஹி வாஸ் ஆல் அலோன். அதுவும் அவன் அவர் கூடவே தங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கடைசி 2 வருஷமாவே அவரு ரொம்ப வீக் ஆகியிருந்தாரு. அவருக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் மூலமா அவரோட தேவைகளை அவரே பார்த்துக்கிட்டும் வந்தாரு. ஏன்னா பையன்கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்ற ஒரு வைராகியத்திலேயே இருந்தாரு பெஞ்சமினோட அப்பா. நாளாக அவரோட டெய்லி ஆக்டிவிட்டியே குறைய ஆரம்பிச்சது. ஏதாவது ஒரு வேலையை சொன்னா, பில் பே பண்ண சொன்னா அதை மறந்துடுறது, இல்ல நேரம் கழிச்சு பண்றது, சில வேலைகளை எல்லாம் நாள் கணக்கில் லேட் ஆக்குறதுன்னு இருந்திருக்காரு. நல்லா ஒர்க் பண்ணிட்டு நடமாடிக்கிட்டு இருந்த அப்பாவுக்கு வயசாகிறத கண்ணெதிரிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தான் பெஞ்சமின். இதனால மேக்சிமம் அவர்கிட்ட வேலைகளை சொல்றதையே குறைச்சிக்க ஆரம்பிச்சான். அப்போ ஒரு நாள் எதையோ எடுக்கிறதுக்காக அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போனான் பெஞ்சமின். அப்போதான் அங்க தேங்கி இருந்த தண்ணியை கவனிச்சிருக்கான். என்ன இருந்திருக்குன்னா, பேஸ்மெண்ட்ல போடப்பட்டிருந்த பைப் கிராக் ஆகி அதில் இருந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி அன்னைக்கு நைட் டின்னர் சாப்பிடும்போது அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு பிளம்பரை தான் கூப்பிட்டு பார்க்க சொல்லணும் போலன்னு சொல்லியிருக்கான் பெஞ்சமின். இதை கேட்டதும் அவனோட அப்பா, எதுக்கு பிளம்பர்? எனக்கு தான் பிளம்பிங் வேலை தெரியுமே, என்னன்னு நானே பார்க்குறேன் விடுன்னு சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் வேணாம், நம்ம ஆள் வச்சு பார்த்துக்கலான்னு எவ்வளவோ சொல்லியும் நான் நாளைக்கு பகல்ல போய் பார்க்குறேன் விடுன்னு அடமா சொல்லியிருக்காரு அவனோட அப்பா. ஆனா மறுநாள் அவர் அந்த வேலையை பண்ணவே இல்லை. இப்படியே 1 வாரம் கிட்ட போயிருக்கு. இதை கவனிச்சுட்டே வந்த பெஞ்சமின் ஒரு நாள் ஒர்க்ல ஏற்பட்டிருந்த ஒரு கடுப்பை அவனோட அப்பா மேல காட்டியிருக்கான். அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நான் நாளைக்கு செஞ்சு வைக்கிறேன் நீ போன்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அப்பா கிட்ட அந்த பைப்பை சரி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அவரு, காலையிலேயே முடிச்சுட்டுன்னு, நீ வேணா போய் செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு வித சலிப்போட செஞ்சு முடிச்சிருந்தாலே போதுன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். மறுநாள்ல இருந்து திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். காலையில் அவன் எழுந்திருக்கும் போதே கிச்சன்ல யாரோ சமைக்கிற சத்தமும் ஃபுட்டோட ஸ்மெல்லும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வீட்டில் யாரது சமைக்கிறதுன்னு ஒரு ஆச்சரியத்தோடையே கிச்சனுக்கு போய் பார்த்துருக்கான். அங்க அவனோட அப்பா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. காலையில் எழுந்ததும் அவன் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்வான். ஆனா அன்னைக்கு அவனோட அப்பா சீக்கிரமா எழுந்து 2 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டு இருந்தாரு. அவர் அப்படி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சில வருடங்கள் ஆகி இருந்தது. கடைசியா காலேஜ் போன சமயத்துல அது அவர் பண்ணதா ஞாபகம். அதுக்கப்புறம் அது அப்படியே படிப்படியா குறைஞ்சு போக ஆரம்பிச்சது. முதல்ல அதை பார்க்க சர்ப்ரைஸா இருந்தாலும் அவன் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக அந்த வீட்டுல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சது. திடீர்னுலாம் அது நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கே தெரியாம அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துல அவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்ததை அவன் கண்ணெதிரில் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏன் சில நாட்களுக்கு முன்னாடி கூட பெஞ்சமினோட அப்பா டிவி முன்னாடி இருந்த சோஃபால தான் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பட் இப்போ அது எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. அவரு மறுபடியும் ஆக்டிவ் ஆனாரு. பழையபடி அடிக்கடி வெளியே போகவும் ஆரம்பிச்சாரு.
இதை பத்தி ஒரு நாள் அவர்கிட்டயே கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே, ஏன் பெஞ்சமின் நான் மறுபடியும் ஆக்டிவா இருக்கக்கூடாதான்னு கேட்டிருக்காரு. இப்படி கேட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? பெஞ்சமின் அதுக்கப்புறம் எதையுமே அவர்கிட்ட கேட்கல. அல்டிமேட்டா ஒரு நாள், என்னோட வயசுக்கு தகுந்த ஏதாவது வேலை இருந்தா பார்த்து சொல்லு பெஞ்சமின், என்னால வீட்டுல தனியா இருக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவரு வேலைக்கு போற ஐடியாவிலலாம் இல்ல, பட் தான் ஆக்டிவா இருக்கன்றத அவரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. 2-3 தடவை இப்படி சொன்னதும், எதுக்கு நீங்க வேலைக்கு போக ட்ரை பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, உனக்கு கொஞ்சமாச்சு உதவியா இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காரு கூலா. இப்படி ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சாரு பெஞ்சமினோட அப்பா. அவனுக்கு ரீசெண்டா நடந்த இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சாலும் he was okay with that. என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு பேட்டர்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சான். எப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல அவன் வேலைக்காக வெளியே போறதை தவிர மற்ற டைம்ல வெளியே போறத முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அவனோட அப்பா. என்னைக்காவது அவன் வெளியே போகலாம்னு நினைச்சு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா அன்னைக்கே அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தடவை என்ன நடந்திருக்குன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பெஞ்சமின் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு சிட்டியில இருந்து ஊருக்கு ஹாலிடேஸ்க்காக வந்திருந்திருக்காங்க. அது தெரிஞ்சதும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ஒரு நாள் நைட் கெட் டுகெதரை பிளான் பண்ணியிருக்காங்க பெஞ்சமினும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். அன்னைக்கு ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சு வந்ததும் இதை பத்தி அவனோட அப்பா கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு அவன் ரூமுக்கு போயிருக்கான். அதை சொன்னதுமே அவரோட முகம் மாற ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவரோட ரூம்ல இருந்து வழியில துடிச்சுக்கிட்டே பெஞ்சமின் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. என்னாச்சு தெரியலையேன்னு இவனும் பதறிக்கிட்டு ஓடுனான். அந்த ரூம்ல நெஞ்சில கை வச்சு அழுத்திக்கிட்டு பெட்ல படுத்து இருந்தாரு அவனோட அப்பா. பக்கத்துல போய் என்னாச்சு பண்ணி கேட்டதுக்கு, என்னமோ தெரியல பெஞ்சமின், நெஞ்சு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் பதற ஆரம்பிச்சான். ரொம்ப வலிச்சா சொல்லுங்கப்பா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொன்னதுக்கு, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாப்பா, அந்த டேப்லெட்டை எடுன்னு சொன்னாரு. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது என்னமோ உண்மைதான். அதனாலையும் பெஞ்சமின் பயந்து போனான். டேப்லெட்டை எடுத்து கொடுத்து அவரை ஆறுதலா தூக்கி அதை விழுங்க வச்சான். அவரை மறுபடியும் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போனை எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்னைக்கு கெட் டுகெதருக்கு தன்னால வர முடியாதுன்னு சொன்னான் பெஞ்சமின். இதை கால் பண்ணி சொல்லிட்டு மறுபடியும் அவனோட அப்பாவோட ரூமுக்கு போனான். அவரு, உனக்கு இன்னைக்கு தான் கெட் டுகெதர் இருக்குல்ல, நீ போ பெஞ்சமின், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும், இல்லப்பா நான் உங்க கூடயே இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கான். இதை சொன்னதும் தான் அவரோட முகம் பிரைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு, நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போய் டின்னரை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தான் பெஞ்சமின். வந்து போன்ல ஒரு கிரைம் பாட்காஸ்டை பிளே பண்ணி விட்டுட்டு டின்னருக்கான ப்ரிப்பரேஷன்ஸை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அவனோட அப்பா அவருக்கு பிடிச்ச ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே அவரோட ரூம்குள்ள இருந்து கிச்சனுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும், என்னப்பா வலி குறைஞ்சிடுச்சான்னு கேட்டதும், எஸ் மை சன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ், டின்னர் ரெடி பண்ண ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. அதை கேட்டதும் தான் பெஞ்சமினுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு டின்னரை ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆக்சுவலா இது நடக்கும்போது அவனுக்கு எதுவுமே தப்பா ஸ்ட்ரைக் ஆகல. ஆனா போக போக இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறை அவன் எங்கேயாவது போக பிளான் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி அவனோட பிளானை எல்லாம் கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. டைரக்டா பெஞ்சமின் அவர் கண்ட்ரோல் பண்ணலனாலும் இன்டைரக்டா அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை ரியலைஸ் பண்ண அவனுக்கு சில வாரங்கள் ஆச்சு. இதை அவன் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை அவனால முழுசா நம்ப முடியல. ஒரு பக்கம் என்ன தோணி இருக்குன்னா, அவர் ஏதோ லோன்லியா ஃபீல் பண்றாரு போல, அதனால தான் தன்னையும் தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்க பார்க்கறாருன்னு நினைச்சான். அந்த ஒரு விஷயத்த அவன் கண்ணால பார்க்கற வரைக்கும் பெஞ்சமின் அப்படி என்ன பார்த்தான்? அடுத்த வீடியோல பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப நாளெல்லாம் ஆகாது, நாளைக்கே வந்துடும். ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹண்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.